இஸ்லாம் பின்பற்றுகிற ஒரு கோட்பாடு, இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு போதனை, நபிகள் நாயகம் மானுடத்திற்கு தந்திருக்கிற ஒரு போதனை. விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாத்தை பின்பற்றி இயங்குகிறது என்பதற்கு முழுவதும் ஒரு சான்று. நாங்கள் நடத்துகிற இந்த மாநாடும் ஒரு சான்று. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா என்று சிலர் கேட்கிறார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுகிறாரே என்று பாராட்ட ஆள் இல்லை. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி ஒரு கோரிக்கையை நாம் வைப்பதற்கு மக்கள் நலன்தான் காரணம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆளுங்கட்சிக்கு இதை நெருக்கடி அல்லது நெருடல் ஏற்படும் என்பது தெரியும். ஆனாலும் அதை விடவும் முக்கியமானது மக்கள் நலம், மனித வளம். இன்னொன்றையும் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் டெல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீர்கள் என்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பது நல்லதுதானே? தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த பார்வை இருந்தால் இதை யாரும் கேள்வியாக்க மாட்டார்கள். நம்முடைய தேசம் இந்தியா, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். இந்தியாவில் முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, மதத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு என்ற இந்த கருத்துக்கள் நபிகள் நாயகத்தின் போதனைகளோடு பொருந்துவதால் உங்களின் நல்லாதரவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தோம்.